டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9ல இருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு திட்டம், இதை முதலமைச்சர் தொடங்கி வச்சாரு. நேரடியா மக்களை சந்திச்சு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்கிறார். இதுக்கு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, திமுக இல்லாத தமிழகமே மக்களின் ஒரே கனவு 2026 நடக்கும். அதுக்கு பல காரணங்களை சொல்றாரு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது ஒரு பல காரணங்களை சொல்லி இதை முடிக்கிறார். தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவு என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் 2 மாதங்களில் சொல்ல இருக்கிறார்கள். அதற்குள் அந்த நயினார் நாகேந்திரன் அவசரப்பட தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறார் நயினார் நாகேந்திரன்? பலமான கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அவர்களே சொல்கிறார்கள். நாளுக்கு நாள் புதிய கட்சிகள் வந்து சேருகிறது என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். பிறகு ஏன் இவ்வளவு பதட்டம்? மாணவர்களினுடைய எண்ண கனவுகளுக்கு வண்ணம் பூசியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகர். 2 நாட்களாக தமிழ்நாட்டில் ஆனந்த அலை எங்கு பார்த்தாலும் எழுகிறது. இந்த பொங்கலை போல ஒரு மகிழ்ச்சிகரமான பொங்கல் இதுவரை வாய்த்ததில்லை என்று தமிழர்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற திட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்போ ஒரு நெடிய பயணத்தை 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற சாதனை என்பது 40 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனை. அதை 4 ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிற திராவிட மாடல் நாயகர், உங்களுடைய கனவு என்ன என்று சொல்லுங்கள், அதை நான் செயல்படுத்தி தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பா என்று இடையிலே அவரை சொன்னார்கள். அதற்கு கூட பல விமர்சனங்கள் எழுந்தது. ஏன் அரசியலில் அம்மா இருக்கிற போது அப்பா இருக்கக்கூடாதா என்று கூட நான் கேட்டேன். உண்மையிலேயே ஒரு தந்தை இருந்தால், உனக்கு என்ன கனவு இருக்கிறது என்று சொல், அதை நான் சாத்தியப்படுத்தி தருகிறேன் என்று எப்படி சொல்வாரோ அதுபோல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இந்த அறிவிப்பு இருக்குல்ல, இந்த அறிவிப்பு உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அறிவிப்பு தான். இதுவரைக்கும் நான் இதை செய்யறேன் அப்படின்னு தான் முதலமைச்சர்கள் சொல்லி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வாய்த்த எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நான் இதை செய்து தருகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி தருகிற முதலமைச்சரை தான் பார்த்திருக்கிறோம். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொல், நான் செய்து தருகிறேன் என்று சொன்ன முதல் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். எனவே இந்த அறிவிப்பு பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்ததற்கு பிறகு இனி இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அந்த பதட்டம் தான் அந்த நயினார் நாகேந்திரனை இப்படி பேச வைக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அடேங்கப்பா, பெண்களினுடைய பாதுகாவலர் அல்லவா இவர்கள்? நான் ஒன்று கேட்கிறேன், மணிப்பூர் இந்தியாவுக்குள் தானே இருக்கிறது. மணிப்பூர் இந்தியாவுக்கு அப்பால் எங்காவது போய்விட்டதா? இல்லையே. அந்த மணிப்பூருக்குள் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி வீதியில் ஓட விட்டவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்கள் உங்களுடைய அருகாமையில் நின்று கொண்டவர்கள் அல்லவா? உங்களுடைய நிழலில் பாதுகாப்பு தேடியவர்கள் அல்லவா? நீங்களா பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது? ரொம்ப காலமெல்லாம் இல்ல. ஆசிஃபா என்கிற சிறுமி யாருடைய தூண்டுதலின் பேரில், யாருடைய கைகாரியத்தில் அந்த இளம் பெண்ணினுடைய அந்த அவல நிலை கண்டு இந்தியாவே கண்ணீர் சிந்தியதை யார் காரணம்? அது குறித்து பேசுவீங்களா நீங்க? கௌரி லங்கேஷ் நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? கல்புர்கியை நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? ஸ்டேன் சாமியாரை நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? இதெல்லாம் அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு நினைவுபடுத்துறோம். இதையெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்து செய்யணும்னு தான் இப்ப திருப்பரங்குன்றத்துல கங்கணம் கட்டி கொண்டு களத்துக்கு வந்தீங்க. அதை வீழ்த்திய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். உங்களால ஒரு அடி கூட அந்த கலவர சூழலை எடுத்து வைக்க முடியாம கடிவாளம் போட்டது மட்டுமல்ல, தமிழ்நாடு சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனமாக இருக்கும் என்று சொல்லி அதை உறுதி செய்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதி காற்றை சுவாசிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைத்தவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எனவே நீங்க பதட்டப்படாதீங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவு என்னன்றத மக்கள் சொல்லட்டும். அதை செய்து கொடுக்கிற இடத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்வதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவாக இருக்கும்னா, நான் சொல்லல சார். உங்க கூட்டணியில மேஜர் ரோல்ல இருக்கிற அதிமுகவினுடைய நிறுவனர் சொல்லியிருக்காரு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி. தேர்தல் வரைக்கும் காத்திருங்க. தேர்தலில் சந்திப்போம், களத்தில் சந்திப்போம். அங்க
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் சொல்வதுதான் முடிவு என மக்கள் சொல்வார்களே, ஆனால் அதை என்ன ஏற்க மாட்டோம்னு சொல்லி நாற்காலியில் உட்கார்ந்துக்க போறாரா முதலமைச்சர்? இல்லையே, மக்கள் தீர்ப்பை ஏற்பார், மக்கள் முடிவு செய்யட்டும். இப்போ நீங்கள் அடுத்த ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. ஒரு அப்பா தன் பிள்ளைகிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த முதல்வர் இப்படி கேட்குறாரு. இதை மாதிரி எந்த அரசும் இதை மாதிரி சொன்னதில்லை. நான் செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன வேணும்னு கேட்குறது இந்த அரசு தான், இந்த முதல்வர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வச்சதுனால திமுகவினர் தலையில் துண்டை போட்டு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அந்த அளவுக்கு திமுக பேரு கெட்டு கிடக்கு அப்படிங்கிறாரு அன்புமணி. நேற்றைக்கு ராமதாஸ் அவர்களினுடைய மகள் பாமகவினுடைய செயல் தலைவர் சொன்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, யாரோ ஒரு குழு போய் அதிமுகவோடு கூட்டணின்னு அறிவிச்சிருக்காங்க, அதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் இததான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு ஸ்டேட்மெண்டா பாக்குறேன். ஏன்னா கட்சியினுடைய நிறுவனருக்கே தெரியாமல், கட்சியினுடைய தலைவருக்கே தெரியாமல், பெத்த தகப்பனுக்கே தெரியாமல் ஒருவர் கூட்டணி வைத்து விட்டு எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு, அதை பார்த்து திமுக என்கிற ஆலமரம் அச்சப்படுகிறது என்று சொன்னால் அரசியல் அறிவு கொஞ்சமாவது இருக்கிறதா அன்புமணிக்கு? நீங்க ஒருங்கிணைந்த பாமகவாக இருக்கிற போதே உங்களை எதிர்த்து களத்தில் நின்று உங்களை வீழ்த்திய இயக்கம் திமுக. நீங்க திமுகவுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அதிமுகவே ஒண்ணுமில்லாம போய் மூலையில கிடக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா ரெண்டுமே காலி பெருங்காய டப்பாக்கள். பாமகவுல ஒரு பிரிவு தான். பாமகவினுடைய மேஜர் பார்ட் யார்கிட்ட இருக்குன்னா ராமதாஸ் கிட்ட இருக்கு. ஒரு மைனர் பார்ட் தான் நீங்க வச்சிருக்கீங்க. அதிமுக 300 துண்டுகளாக பிரிந்து கிடக்கு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்ததால் திமுக தலையில துண்டப்பட்டுருச்சா? நீங்க தான் இப்ப தேர்தலுக்கு பிறகு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு நீங்க அந்த இசிஆரில் இருந்து வெளியே வர முடியாத நிலைமைக்கு மாறப்படுங்க. முன்னாடியாவது தைலாபுரம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு. இப்ப அந்த தைலாபுரமும் வர முடியாத சூழல் உருவானதற்கு பிறகு நீங்க எங்க வருவீங்க? இந்த பக்கம் மரக்காணம் தாண்டி இந்த பக்கம் உள்ளறையே வர முடியாத நிலைமை உருவாகி போகுமே தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்க அதை அப்படி எதிர்கொள்ள போறீங்க. எனவே அன்புமணி தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அன்றாடம் எதையாவது பேச வேண்டும் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் களத்தில் அன்புமணி ஒரு ஃபேக்டரே இல்லை சார். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? விஜய் ஏற்படுத்துகிற தாக்கத்தை கூட அன்புமணியால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்படுத்த முடியாத நிலைமை அன்புமணிக்கு. அன்புமணி ஒன்றிய அமைச்சரவையில் சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர். நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்து நாடாளுமன்றத்தில் பங்கேற்காமலேயே விடுப்பு எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தவர். அவர்தான் லோயஸ்ட் அட்டண்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஆனாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் தான் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட அன்புமணி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அவரை போன்றவர்கள் அரசியலில் செல்லாக்காசு ஆகிவிட்டார்கள். இந்த செல்லாக்காசுகள் எல்லாம் சேர்ந்து திமுக அச்சப்படுது, திமுக தலையில துண்டப்பட்டு திமுக இன்னைக்கு களத்துல நிக்குது. திமுகவை வீழ்த்துகிற ஒரு இயக்கத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் காட்ட முடியலையே. அவ்வளவு பெரிய நெருக்கடி அரசியல் களத்துல உருவாகி போச்சே திமுகவால. திமுக களத்துல எந்த கட்சியுமே நிக்க முடியாத நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்களே. ஜனநாயக ரீதியாக மக்களினுடைய மனங்களை வென்றெடுத்திருக்கிறாங்களே. கூட்டணியை பலமா வச்சிருக்கிறாங்களே. எந்த சலசலப்பும் இல்லாமல் கூட்டணியை நகர்த்தி கொண்டு போறாங்களே. அந்த கூட்டணி கட்டுக்கோப்பான கூட்டணியாகத்தான் இருக்கிறதுங்கிறத அவ்வப்போது அந்த கூட்டணியினுடைய தலைவர்களே அறிவுறுத்துறாங்களே. அப்ப எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் போகக்கூடியவர்களே நீங்க அச்சப்படுகிறார்கள்னு சொன்னா உங்களுக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்களா? உங்களை கூட்டணியில கன்ஃபார்ம் பண்ண சொல்லி யாரு உத்தரவுகளை போட்டது? டெல்லியிலிருந்து உத்தரவு வராம உங்களை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டாரா? இதே எடப்பாடி பழனிசாமி நீங்க அவரை பசுமை வழிச்சாலையில சந்திப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக சிவி சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பிச்சாரா இல்லையா? கேட்டு பாருங்க. ஏன் அனுப்பிச்சாரு? அப்ப சிவி சண்முகத்தின் மூலமாக உங்க தகப்பனார்ட்ட உங்களுடைய அரசியல் எதிரிகிட்ட பேச்சுவார்த்தை. டெல்லியிலிருந்து உத்தரவு வந்தவுடன் உடனடியாக உங்களை அழைத்து கூட்டணி உறுதி செய்யப்பட்ட அறிவிப்பு. அப்ப தலையில் துண்ட போட போறது நீங்களா திமுகவான்றத இந்த நடவடிக்கைகளை உள்வாங்கினால் உங்களுக்கு புரிஞ்சு போகும். பேசும்போது சொன்னீங்க திமுக கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லாம தெளிவா இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு, வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கலாம் சொன்னீங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு மேலாகவே பார்த்துருப்பீங்க காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இதுல உச்சபட்சமா செல்வ பிறந்தகை இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க பொதுவெளியில. கூட்டணி அதை பத்தி பேசணும்னா அது ஒரு குழு அமைச்சிருக்கு டெல்லி தலைமை. அந்த குழு அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கு.
ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா அவங்கள்ட்ட வந்து தெரிவிங்க, கடிதம் எழுதுங்க, இமெயில் அனுப்புங்க, இல்லை டெல்லியில் தலைமையில் போய் நேரடியாக சொல்லுங்க, பொதுவெளியில பேசாதீங்க அப்படின்னு செய்தியாளர் மத்தியில பேசுறாரு. கூட்டணிக்குள் சலசலப்பு இல்ல சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு நெருக்கடியை உருவாக்குகிற வேலையை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இந்த மாணிக்கம் தாகூர்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விருதுநகர்ல, அவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னே தெரியல யாருக்கும். திடீர்னு இப்ப நாங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறாரு. அதற்கு திமுகவினுடைய நிர்வாகிகள் எதிர்வினையாற்றுனா அதுக்கு ஏன் நாங்க கேட்கவே கூடாதான்றாரு. நான் கேட்கிறேன், அதிகாரத்தில் பங்கெடுக்கிற வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிற நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகிற வாய்ப்பை ஏன் தவற விட்டீங்க? ராஜஸ்தான்ல ஏன் தவற விட்டீங்க? பீகார்ல ஏன் சார் தவற விட்டீங்க? மத்திய பிரதேசத்துல ஏன் தவற விட்டீங்க? மராட்டிய மாநிலத்துல ஏன் தவற விட்டீங்க? இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக வருகிற சாத்தியக்கூறுகள் இருந்த மாநிலங்கள் இல்லையா? அப்ப அதிகாரத்தை கைப்பற்றுகிற சூழல் இருந்த மாநிலங்களில் எல்லாம் அதிகாரத்தை விட்டுவிட்டு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில் பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் என்கிற நிலைக்கு நீங்க கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆயிப்போச்சு. 2 திராவிட கட்சிகளை அண்டி பிழைக்க வேண்டிய நிலையில இருக்கீங்க நீங்க. இந்த சவடால ஏன் நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பேசல? நாங்க இப்ப கூட்டணி வச்சிருக்கோம், ஆனா அடுத்து தேர்தல் வரும், தேர்தல் வரும்போது நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம்னு சொல்லி இருக்கணும்ல. சொல்லி இருந்தா விருதுநகர்ல உங்க பவுஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணிக்குள் பலமாக போட்டியிட்ட போதே விஜயகாந்த் பையன்ட்ட தண்ணி வாங்கி குடிக்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க இல்லையா? தமிழ்நாட்டிலேயே மிக லீஸ்ட் கவுண்ட்ல வெற்றி பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் தான். அப்புறம் அண்ணன் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அதனாலதான் அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிப்ளமேட்டிக்கா கொடுத்திருக்காரு. நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான் புரிஞ்சுக்கிறேன். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய முகம், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பேச்சுவார்த்தை குழுவுக்கு மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் சோடங்கர். இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாருன்னா அண்ணன் செல்வ பெருந்தகை. இவங்க 4 பேர் சொல்றதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ்ல கதறி சொக்காய்கள் 1000 இருக்கலாம். அந்த கதறு சொக்காய்கள் பேசுவதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தான்னு கேட்டா அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பாதவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் ஏராளமாக இருப்பார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சாபக்கேடு. திமுக ஜெயிக்க கூடாதுன்னு திமுக காரன் நினைப்பான், ஆனா காங்கிரஸ் ஜெயிக்க கூடாதுன்னு காங்கிரஸ்காரன் கொஞ்சம் பேர் நினைப்பான் எப்பவுமே. இது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய விந்தையான ஒரு சூழல். இதை எப்படி எதிர்கொள்றதுன்னே தெரியாம காங்கிரஸ் எப்பவுமே தடுமாறிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழலைத்தான் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள். ஆனா இது கூட்டணிக்குள்ள சலசலப்பு இல்ல, காங்கிரஸ் கட்சிக்குள்ள நெருக்கடி உருவாக்குற வேலை. திமுகவுக்கு இதனால என்ன நஷ்டம் இருக்கு? காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தோல்வியை தழுவிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் திமுகவை வைத்து பலம் பெறுகிறது. நீங்க 2019 ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கூட கிடைக்கல சார். ஆனா தமிழ்நாட்டுல அண்ணன் EVKS இளங்கோவனை தவிர எல்லாரும் வெற்றி பெற்றாங்கல்ல தேனி தொகுதியில. அப்போ உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று தந்தது மட்டுமல்லாமல் அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கையில சொன்னாரு, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ன்றது ஒன்னும் சாதாரண எண்ணிக்கை இல்லைன்னு சொன்னாரு. 50 உறுப்பினர்களை இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு டெல்லியில் சண்டமாருதம் செய்வதற்கு படைகலன்களாக உருவாக்கி அனுப்பிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. அதெல்லாம் மறந்துட்டாரு மாணிக்கம் தாகூர். மறந்துட்டு இன்னைக்கு இப்படி பேசுறாரு. எனவே இது கூட்டணிக்குள் சலசலப்பு என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி விவகாரம். அந்த மாநில தலைவருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு பெரிய அளவில் முயற்சிகள் நடந்துவிடக் கூடாது. அதற்கு முட்டுக்கட்டை போடணும். திமுக இதன் மூலமாக அதிருப்தியாகி உங்களுக்கு 20 சீட்லாம் கொடுக்க முடியாது, 15 சீட்டு தான் கொடுக்க முடியும், என்ன இந்த மாதிரி பேசுறீங்க, நீங்க கேட்கிற தொகுதியை கொடுக்க முடியாதுன்னு திமுக அப்செட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு லாபியை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏன்னா காங்கிரசினுடைய தகுதிக்கு மீறி எல்லா இடங்களையும் கொடுத்து காங்கிரஸ் கட்சியை கௌரவமாக நடத்த வேண்டும் என்கிற நோக்கம் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு இருந்திருக்கிறது. இந்த முறையும் அதை அவர்கள் செய்வார்கள். இன்னொன்னு நம்ம ஏற்கனவே பேசினதுதான், தேமுதிக அவங்க இப்ப நேத்தி மாநாட்டில் கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கிறத சொல்லல. இன்னும் நாள் இருக்கு, யாருமே எந்த கட்சியுமே உறுதிப்படுத்தல, அதுக்குள்ள நமக்கு என்ன அவசரம், மிக தெளிவா நம்ம முடிவெடுப்போம், இன்னும் நேரம் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேமுதிக கடைசி நேர பேரத்துக்கு தயாராகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று அதிமுக தரப்பு எதிர்பார்த்தது. நான் உறுதியா அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். காரணம் என்னன்னா, நாம ஏற்கனவே நக்கீரன்ல ஒரு முறை இதை பத்தி பேசிட்டோம்.
ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்ன போதே அதை ஏற்றிருந்தால் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக பொருள். இப்ப தேர்தல் நெருங்குது. இப்ப ராஜ்யசபா சீட்டு குறித்த பேச்சுக்களும் எழல தேமுதிக தரப்பை நோக்கி. அப்போ அதிமுக கூட்டணிக்குள் போவதற்கான வாய்ப்புகளை தேமுதிக உருவாக்கி கொள்ளல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா யார் கூடுதலான இடங்களை தருகிறார்களோ, நான் இந்த கூட்டணிக்கும் போவேன் அந்த கூட்டணிக்கும் போவேன்னு டோரை 2 பக்கமும் திறந்து வச்சிருக்காங்க தேமுதிக. தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கு எது நல்லதுன்னு சிந்தித்து முடிவெடுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாக பிரேமலதா சொல்றாங்க. ஆனா வளர்ச்சிக்கு எது உகந்ததுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் பிரதிநிதித்துவத்தை பெற முடியும். ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நம்பி படுதோல்வி அடைஞ்சீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தேமுதிக நிர்வாகிகள் ஏற்கனவே திமுக கூட்டணியில கட்சிகள் அதிகமா இருக்கு, தொகுதி பங்கீடு குறைஞ்ச அளவு தான் கொடுப்பாங்க, அப்படி குறைஞ்ச அளவு கொடுக்கும்போது கட்சியினர் எங்களுக்கு சோர்வு அடைஞ்சிருவாங்க, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். இல்ல நீங்க வெற்றி பெறணுமா தொகுதி அதிகமா வாங்கணுமா, எது உங்களுக்கு கணக்கு தேர்தல், அதை சொல்லுங்க. அண்ணன் திருமா ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன கிராமப்புறத்துல போய் 10 ஏக்கர் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. 10 ஏக்கர் பெருசு இல்லையான்னு கேக்குறாங்க. நான் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள 2000 சதுரடி இடம் வச்சிருக்கேன். அதனுடைய மதிப்பும் அங்க 10 ஏக்கரினுடைய மதிப்பும் ஒண்ணு. ஆனா நான் சென்னையில வச்சிருக்கிறது எனக்கு சேஃப் இல்லையான்னு கேட்டார். இது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் இல்லையா? நீங்க திமுக கூட்டணியில 8 இடம் பெற்றீங்கன்னா 7 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு தேமுதிகவுக்கு இல்லையா? சொல்ல முடியாது 8 கூட வெற்றி பெறலாம். அங்க போய் 15 சீட்டு நீங்க வாங்குறீங்கன்னா 1 சீட்டு ஜெயிப்பீங்களா? நீங்க 4 வாங்குனீங்க இல்லையா தேமுதிக போய் போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு, 1வது வெற்றி பெற முடிஞ்சுச்சா? வெற்றி பெற முடியலையே. உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதியில் விருதுநகரில் விஜயகாந்தியினுடைய மறு உருவமாக இருக்கிற விஜயகாந்தியினுடைய மகனையே வெற்றி பெற வைக்க முடியலையா அதிமுகவால? அப்ப உங்களுக்கு சட்டப்பேரவையினுடைய பிரதிநிதித்துவத்தை எப்படி கொடுத்துரும்? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஈகோயிஸ்ட் சார். தேமுதிகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு போனா அதை பிரேமலதா உணர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்படி பன்னீர்செல்வத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ, டிடிவி தினகரனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ, சசிகலாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ, அது மாதிரி அம்மையார் பிரேமலதாவையும் அரசியல் ரீதியாக அடையாளம் தெரியாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் தெரியுமா? ராஜ்யசபா சீட் ஆஃபர் பண்ணார் சார் அவரு மாநிலங்களவைன்னு. யாராவது இந்த வாய்ப்பை மறுப்பாங்களா? இதே ஜி.கே. வாசனுக்கு கொடுத்திருந்தா ஜி.கே. வாசன் காலம்புற அதிமுக கூட்டணியில இருந்திருக்க மாட்டாரு. அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு கொடுத்திருந்தா காலம்புற அதிமுக கூட்டணியில இருந்திருக்க மாட்டாரு. அவர்களுக்கெல்லாம் தராத வாய்ப்பை இவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் என்று சொன்ன போது பிரேமலதா அவர்கள் அதை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தள்ளிட்டாங்க. நாங்க அதை ஏற்கலன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சொன்னாங்க? நேரடியா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அப்படியே நான் கிடப்புல வச்சுட்டேன். 1000 மாற்றங்கள் 1000 நாட்களில் நிகழும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை இழிவுபடுத்தினாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆஃபரை அப்படியே தட்டி விட்டாங்கல்ல. அந்த ஈகோ இன்னமும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கு. நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தை வழிநடத்துற இடத்துல இருக்கேன். நான் ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்குறேன், அதை நீங்க வாங்குறேன்னு சொல்லல, மறுக்கிறேன்னு சொல்லல, என்னை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டீங்கல்லன்னு அந்த ஈகோவை இன்னமும் மனசுல வச்சிருக்காரு. அதை தாண்டி பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என்று 2024 ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பல ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனா அவங்க தேர்தல் கணக்குல அதிமுகவோட இருக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்ப பாஜக நான் சொல்லி நீங்க கேட்கல, அதிமுகவோட தானே இருக்கணும்னு இருந்தீங்க, நீங்க வாங்க, உங்களை எப்படி முடிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும்ன்ற அந்த ஈகோ பாஜகவுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த 2 கட்சியும் சேர்ந்து உங்களை வீழ்த்ததானே நினைப்பாங்க. கூட்டணிக்குள்ள வச்சு உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. இதை உணர்ந்து கொண்டு பிரேமலதா அவர்கள் முடிவெடுக்கணும். எனவே திமுக கூட்டணியில இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப். ஆனா அவங்க பேரத்தை ஓப்பனா டிக்ளேர் பண்ணி 2 கட்சியில எந்த கட்சி கூடுதல் சீட்டு கொடுக்குதுன்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு தலைமை அப்படியா முடிவெடுக்க வேண்டும்? வெற்றி பெறுகிற அணியிலிருந்து பிரதிநிதித்துவம் பெற வேண்டுமா? கூடுதலான இடங்களை பெற்று தோல்வி அடைய வேண்டாம். நீங்க தேர்தலில் கேண்டிடேட் போடலாம் சார், எம்எல்ஏ வரமாட்டாங்க. தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சட்டப்பேரவையில பார்ட்டிசிபேஷன் இல்லாம போயிடும். எது முக்கியம் என்பதை வியூகம் வகுக்க வேண்டிய இடத்தில் பிரேமலதா அவர்கள் இருக்கிறார். அவருக்கு உச்சபட்ச அதிகாரத்தை அந்த கட்சி கொடுத்து இருக்கிறது. எனவே நிதானமாக முடிவை எடுக்க வேண்டும் என்றுதான் நானும் கருதுறேன். அந்த கட்சியும் இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள, அதனால ஒண்ணு கெட்டு போக வேண்டாம். ஆனா அதிமுகவுக்கு போனா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேமுதிகவை இல்லாமல் செய்வார்கள். இனி ஒரு முறை தேர்தல் வெற்றி இல்லாம தேமுதிகவை வழிநடத்த முடியாது. நீங்க பேசும்போது சொன்னீங்க பிரேமலதா லெப்ட் ஹேண்டர்ல டீல் பண்ணிட்டாங்க, மதிக்கல, எடப்பாடி ஒரு ஆஃபர் கொடுத்தாரு மதிக்கல,
அதனால் எடப்பாடிக்கு ஒரு ஈகோ இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. அன்புமணிலாம் எடப்பாடி பழனிசாமியை பேசாத பேச்சா இப்போ கூட்டணி வச்சதுக்கப்புறம் பழைய கிளிப்பிங்ஸ்லாம் இப்போ எடுத்து போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, இவங்கெல்லாம் இந்த பொறுப்பில் வந்து உட்கார்றாங்க அப்படிலாம் சொல்லி டயர்னைக்குங்கிற அளவுக்கு அவர்லாம் இப்போ விமர்சனம் பண்ணார். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவரையே அவர் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாருல்ல, அதுக்காக பாமக வந்து தோல்வி அடைஞ்சிருமா? தோல்வி அடையணும் இல்ல, நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். விமர்சனம் யார் வேணுமோ பண்ணலாம். எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்ல. அந்த விமர்சனம் என்பது அரசியல் களத்தில் நின்று நிலை பெறாது, கால ஓட்டத்தில் அது மாறுதலுக்கு உள்ளாகும். ஆனா ஒரு மாநிலங்களவை இடத்தை தர்றேன்னு சொல்லி அழைப்பு விடுத்து இங்கிருந்து பேச்சுவார்த்தை குழு போச்சு. அண்ணன் ஜெயக்குமார் போனாரு, அண்ணன் கே பி முனுசாமி போனாரு. போய் நேர்ல சொன்ன பிறகு நான் யோசிச்சு சொல்றேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டு பதில் சொன்னாங்களா? பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அதிமுக கிட்ட பதில் சொல்லல. அவங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு, அந்த நேரத்துல நாங்க உரிய முடிவெடுக்கிறோம், அதனால இப்ப அதை குறித்து நாங்க பேச விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. இது பெரிய அவமானம் இல்லையா? இது விமர்சனத்தை எல்லாம் கடந்த வழியை ஏற்படுத்தும் சார். அது நீங்க இது ஒரு உளவியல் சிக்கல் இல்லையா? எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. அதிமுக தயவால் தானே எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுச்சு தேமுதிக. அதெல்லாம் தெரியாதா எடப்பாடி பழனிசாமிக்கு? இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக நேரடியாக அவமானப்படுத்தப்பட்டார். பலரும் அவர் அவமானப்படுத்திட்டாங்க. கல்லாப்பட்டி சிங்காரம் எல்லாம் சொன்னாரு டிடிவி தினகரன். அதெல்லாம் விமர்சனம். அதெல்லாம் அவர் மீது வைக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு. ஆனா களத்துல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து அது வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போய் அவர் அவமானப்படுத்துறிய, நீ என்ன பெரிய ராஜ்யசபா கொடுக்குற, எனக்கு தூக்கிட்டு போயா நீனேன்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுக்கான சூழல் இல்லையா இருந்தது அந்த காலகட்டம்? அப்ப அதை செய்ததை எப்படி அவர் மறப்பாருன்னு கேட்கிறேன் நானு. இப்ப கூட பாருங்க, ராஜ்யசபா தேர்தலுக்கான பீடிகைகள் போடப்படுகிறது. மார்ச் மாதம் இறுதிக்குள்ள வந்துரும்னு சொல்றாங்க. இப்ப என்ன நிலைமை? இப்ப அதிமுக என்னவா இருக்க போகுது? இப்ப ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஏற்கனவே ஒரு சீட்டு தரேன் இருக்கிறாங்க, அது சம்பந்தமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதை பத்தியே பேசலையே அவங்க. அந்த ராஜ்யசபா பேச்சுக்கே போகலையே. அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆஃபர் பத்தியே இப்ப பேச்சு இல்லையே. மாவட்ட செயலாளர் டிஸ்கஸ் பண்ணாங்களா? அப்போ எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்திட்டாங்க. இந்த வழி இருக்கும்ல அவருக்கு, இந்த வழியை தேர்தலில் வைத்துக் கொண்டு அவர் வெளிப்படுத்துவார் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். நீங்க பாருங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக போகுமானால் தேமுதிகவுக்கு முடிவுரை எழுதுகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்வார். பாமகவை பத்தியும் பேசுனீங்க, அவர் மகள் பேசுனது, ராமதாஸ் பேசுனதெல்லாம். இப்ப அவர் நேத்திய செய்தியாளர் சந்திப்புல திருமாவளவன் இருக்கும் கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறார். இப்ப போவாரா? அதுக்காக விரும்புறாரா அந்த கூட்டணிக்கு போக? அதை எப்படி பார்க்க? நாம ஏற்கனவே நக்கீரன்ல பேசிய செய்தி தான். அதாவது ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுக கூட்டணி தான். இப்ப திமுக டோரை திறக்குமா திறக்காதான்றதுதான் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய கவலை. ராமதாஸுக்கு பிரச்சனை இல்லை சார். ராமதாஸ் எப்போது வேண்டுமானாலும் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகவே இருக்கிறார் என்பதை அவருடைய மனநிலையிலிருந்து வெளிப்படுத்துகிறார். ஆனா ஒரு பேரலா பேலன்ஸ் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க திமுகவை லைட்டா டச் பண்ணிக்கிறார் விமர்சனத்தின் ஊடாக. ஆனா திமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறார். அவருக்கு தெரியும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். ஒரு 7 சீட்டோ 8 சீட்டோ வாங்கினா கூட நம்ம பிரதிநிதித்துவத்தை பெற முடியும். மீண்டும் அருள் போன்றவர்கள், ஜி.கே. மணி போன்றவர்கள் சட்டப்பேரவைக்கு போகலாம். இப்ப மகள் பேர்ல நிறைய பேர் சீட்டு கேட்டு பணம் கட்டிட்டாங்க, அவருடைய மகள் செயல் தலைவர் பேர்ல. அப்போ அவங்களெல்லாம் சட்டப்பேரவைக்கு அனுப்பணும்னா அது திமுக கூட்டணி தான். ஆனா திமுக சேர்க்காத நிலையில் என்ன செய்ய முடியும்? வேறு வாய்ப்பு இல்ல. பாமகவை உரிமை கோருகிற ராமதாஸினுடைய மகனை வீழ்த்துவதுதான் ராமதாஸுக்கு முதல் கடமையா வந்து நிற்கும், வேற வழி இல்லாத பட்சத்துல. அப்ப என்ன செய்வாரு? அதிமுக கூட்டணியில அன்புமணி எத்தனை இடங்களை பெறுகிறாரோ அந்த இடங்களில் மட்டும் தனித்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டோ போட்டிட்டு அன்புமணி பெறுகிற இடத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்குவாரு. இது ராமதாஸினுடைய தெளிவான முடிவு. இப்ப முடிவை எடுக்க வேண்டியது திமுக தான். திமுக கதவை திறந்தால் திமுகவினுடைய கூட்டணிக்குள் இணைவதற்கு பாமக ராமதாஸ் தரப்பு 100 விழுக்காடு தயாராகவே இருக்கிறது என்பதுதான் நேற்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற சமிக்ஞையின் வெளிப்பாடு. இவ்வளவு பேசிட்டோம். கடைசியா ஒண்ணு, ஓபிஎஸ்சியை நம்பி இருந்தோம், அவர் எந்த விதமான உறுதியான முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பா கடுமையா வாதங்கள்லாம் வைப்பாரு டிவி நிகழ்ச்சிகள்ல, விவாதங்கள்ல. சுப்புரத்தினம் முன்னாள் எம்எல்ஏ, இப்போ அவரும் இப்போ திமுக வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் என்னதான் முடிவு எடுப்பாரு? தாவேகாவா திமுகவா? இல்ல, ஓபிஎஸ்னுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது சார்.
பாஜகவை நம்பி ஒருவர் போனால் அவர் எந்த நிலைக்கு ஆளாவார் என்பது தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னு சொன்னா, எந்த நிலைப்பாட்டையும் சொந்தமாக எடுக்காமல் கிடைத்த எல்லா வாய்ப்பையும் தவறவிட்டு பாஜகவினுடைய கால்களில் மண்டியிட்டு கிடந்ததனுடைய விளைவு நம்பகத்தன்மையை 100 விழுக்காடு இழந்து போனார் ஓ பன்னீர்செல்வம். நம்பகத்தன்மை இழந்து போனது மட்டுமல்ல, கூட இருக்கிறவங்கள்ட்டே வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியாத நிலைமை உருவாகி போச்சு. நீங்க வேணா பாருங்க, இது துவக்கம் தான், இது வெறும் துவக்கம் தான். இன்னும் பலரும் வெளியேறுவார்கள். ஏற்கனவே கொஞ்சம் பேர் வெளியேறிட்டாங்க, யாரும் இல்லை. இப்ப எஞ்சி இருக்கிறவர்களும் வெளியேறுவதற்கான சூழல், வைத்திலிங்கம் போன்றவர்களும் வெளியேறிடுவாங்கன்னு தான் நான் உறுதியா நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைத்திலிங்கம் டெல்டா மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்கரவர்த்தி போல அதிமுகவில் இருந்தவர், ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்துல. அதனுடைய நீட்சியாகத்தான் ராமச்சந்திரன் என்கிற அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் ஒருவர் வந்தாரு. இன்னமும் அவர் நான் அண்ணன் ஆர்வியோட ஆளுன்னு தான் சொல்லிக்கிறாரு. இப்ப இவரை போன்றவர்களெல்லாம் நிலை பெறுவதற்கு காரணம் வைத்திலிங்கம் தான். அன்னைக்கு பொதுக்குழுலயே ஸ்டார் வைத்திலிங்கம் தான். வைத்திலிங்கம் தான் மைக்க எடுத்து இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு வந்தாரு. இவரால பேச முடியல, அந்த திராணி கூட ஓபிஎஸ் கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் கடைசியாக இருக்கார். தேர்தலுக்கு முன்பாக அவரும் இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். ஓபிஎஸ் தனித்து விடப்படுவார், சொல்ல முடியாது. ஓபிஎஸோட பையனும் கடைசியில ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு எங்க அப்பா இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரு தப்புதான்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓபிஎஸ் தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆசிரமம் January 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.